குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். அவர் ரொம்ப லவ்லி பாயாக இருக்கார். வாழ்த்துக்கள் துஷ்யந்த். நான் துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் அவங்க ஃபாதர் சொன்னார், இல்லைண்ணே கேரக்டர்களில் ஒரு கேரக்டர்ண்ணா, ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்கு. உங்கள் அப்பா வந்து எப்படி அண்டர் ப்ளே பண்ணுறாரு பாருங்கள். ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்கள் மிக அழகாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அந்த ஸ்டைலு நீங்களும் அதில் பாஸ், நீங்களும் பாஸ். அப்புறம் ஹீரோயின் நீதானம்மா, அடர் அதே பொன் சிரிப்பு, முத்துக்கள் உதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அதனால் நீ டபுள் பாஸ்மா. சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்டில் உட்காந்துங்க மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க வாய்ஸு இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துகள். மொத்தத்தில் எல்லாம் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் நம்ம அவர் பிரபுவோட அசிஸ்டண்ட், அவர் பேர் தில்ராஜ். அதே எங்கள் அப்பா தில்ராஜ்னு பெரிய ப்ரொடியூசர் இருக்கார் தெலுங்கில். எங்கேயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை, தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு ஒரு மாதிரி ரகடான லைட்டிங் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அழகான லைட்டிங்லேயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதில் பாஸ் ஆகிட்டார். அப்புறம் நம்ம எழுத்தாளர் யார், நம்ம பாடலாசிரியர் மோகன்ராஜனா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு எல்லாமே அதுக்கு என்ன தேவையோ ஆல் பாஸ்ன்ற ஃபஸ்ட்டு வார்த்தையே யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனது. அதுலேயே நீங்கள் டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பற்றி ஒரு பாட்டு, அது ரொம்ப ரசித்தேன் நான். ஏன்னா அதுதான் வந்து மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லாக தெரியல கதை. அந்த பணத்து பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதில் அன்பு, பாசம், பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ அதை சுற்றி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகாக அந்த பாட்டில் கொண்டு வந்த நீங்கள் வந்து பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்துலேயே பாஸு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஜேம்ஸ் வசந்தன். அந்த பாட்டு இன்றைக்கி என்ன மனசில் இருக்கும். நான் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பாட்டை, அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகாக பண்ணியிருக்கார். நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுவில் அந்த ஆல் பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடியை உள்ளே கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அதில் தெரிஞ்சிச்சு. அது ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சுருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் மோகனா மேடத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறப்பானவர்களை சேர்த்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் அவங்களெல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்க இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் பாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஸ்டண்ட்டு ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரியல, ஸ்டண்ட் டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை அழகான படமாக உருவினா. இன்றைக்கி வர்ற படங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரியே இல்லை. பின்னாடி அடிக்கிறானா, முன்னாடி அடிக்கிறானா, நம்ம உட்காந்துருந்தால் நம்ம சேர் பின்னாடி அடிக்கிற மாதிரி எல்லாம் உழுகுது, அடி உழுகுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி, நம்ம பிஆர்ஓ இருக்கார், அவர் எங்கே இருந்தாலும் விடமாட்டார் நம்மளை.
ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கென அவர் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் பார்த்து மீட் பண்ணி. ஸோ அவங்க இருவரும் இதில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நமது இயக்குனருக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த படத்தை மோகனா மேடம் கிட்ட வாங்கிடணும் என்ற முடிவோடு இதை வெற்றி படமாக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ் 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மொஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க ஒரு எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோம். அது சுகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை, பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடித்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். நான் வந்து கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களால் வேண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கார். அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டராக இருக்கார். அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோளக்கல்ல பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம், அது வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன். அதில் நான் வந்து வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்கள். ஏன்னா நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது வந்து இந்த ஆண்பாவம் உள்ளாது அந்த டீம். பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சூளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன், பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமாக எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 21. அது பெரிய வெற்றி படம் அமையணும், அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உதயகுமார் சார் ரொம்ப அழகாக எல்லாரையும் பற்றியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எப்படி ஆல் பாஸாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்கார். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பாடல்களே அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி, எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் இனிமேல் இருக்குது, எக்கச்சக்கமாக. இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்குது. வாரம் 4 படம் 5 படம்னு. இந்த காலகட்டத்தில் சரியான ரிலீஸ் டேட்டில் இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நார்த் மெட்ராஸ் பற்றி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படியெல்லாம் இல்லைம்மா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் கிடையாது, அவ்வளோ வெட்டு குத்து அப்படிலாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்லேயே ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இன்டீரியராக போனீங்கன்னா ஒரு வேளை அந்த என்ன சொல்கிறது, ஒரு அது கூட சொன்னால் அவங்களும் கோச்சிக்கூடாது. அந்த மாதிரி இன்டீரியராக சில இடங்கள், அதுவும் பர்டிகுலராக அதாவது கடல் சம்மந்தப்பட்ட இடங்களில் போனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாகவே ஒரே மாதிரி மக்கள் தான், வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமாகலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஹோல் டீமுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்டான இடம், டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிற இடம், அதுவும் பர்டிகுலராக நேரோ லைன்ஸ், எல்லா லைனுமே வந்து ரொம்ப சிட்டிக்காகவே உருவாக்கப்பட்டது இல்லை. நார்த் மெட்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் தான் ரோடே இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை போய் இந்த டீம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரும்னு எதிர்பார்க்குறேன். மைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
புது படம் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமாக அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு படத்தில் பார்த்தேன், மகுடம் படத்தில் அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேறு மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. அண்ட் உங்களுடைய கரியர் நல்லபடியாக அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஜனனி அவர்களுக்கும் நடிச்சிருந்த எல்லாருக்குமே, வினோதினி மேடம் பற்றி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு லைவ் வயர் எனர்ஜி. அவங்களும் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.